என்ன தைரியமா இருக்க சொல்லிட்டு இப்ப நீங்களே இப்படி உடைஞ்சு போய் அழுதுட்டு இருந்தா எப்படிங்க? இல்ல ருத்ரா, என்னதான் நான் உனக்கு ஆறுதல் சொன்னாலும் எனக்குள்ள நானும் வேதனைப்பட்டு அழுதுட்டு தான் இருக்கேன். அனிதா பிறக்கும் போது அவளை தூக்கி நான் கொஞ்சம் இருந்தாலும் நடுவுல என்னால அவ கூட இருக்க முடியாம போயிடுச்சு. இப்பதான் அவ கூட சேர்ந்து வாழ்றதுக்கான நாள் வந்துருச்சுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அதுவும் ரொம்ப நாள் நீடிக்கல. இன்னும் 3 மாசம் தான் என் பொண்ணு என் கூட இருப்பான்னு நினைக்கிறப்ப என்னால தாங்கிக்க முடியல ருத்ரா. நானும் மனுஷன் தானே, எத்தனை நாள் தான் உன் முன்னாடி தைரியமா இருக்கிற மாதிரி நினைக்கிறது? நீங்க சொல்றது உண்மைதாங்க. அவளுக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நாம நிம்மதியா இருக்க முடியும்? என் மனசு வலிக்குது. நான் அவளை 10 மாசம் சுமந்து பெத்தெடுக்கும் போது அந்த வலி கூட எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அவ இன்னும் 3 மாசம் தான் உயிரோட இருப்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை பெத்த மனசு வலிக்குதுங்க. அவ இல்லாத நம்ம வாழ்க்கையை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இத்தனை நாளும் நான் என்னோட வாழ்க்கையில கம்பெனி பிசினஸ்னே இருந்துட்டேன். என் பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. இனிமே எனக்கு என் பொண்ணும் இந்த குடும்பமும் தான் முக்கியம். இந்த பக்குவம் மட்டும் எனக்கு முன்னாடியே இருந்திருந்தா உங்களையும் 20 வருஷம் பிரிஞ்சிருந்திருக்க மாட்டேன். நீ பண்ண அதே தப்புதான் நானும் பண்ணிருக்கேன். சில நேரம் கோபத்தால பல முட்டாள்தனமான முடிவுகளை நான் எடுத்திருக்கேன். அதையெல்லாம் நான் இப்ப யோசிச்சு பார்க்கும்போது என் மேல எனக்கு கோபமா வருது ருத்ரா. வாழ்க்கை முழுக்க பிசினஸ் பிசினஸ்னு ஓடி ஓடி கடைசியா என் பொண்ணு கூடயும் உங்க கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமலே இருந்துட்டேன். ஆனா என் பொண்ணு இருக்க போற இந்த கடைசி 3 மாசத்துல நான் அவளை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியவே மாட்டேன்.